தர்மியான காலை வேளையிலும் நாம் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மாபெரும் காரியங்களை நிச்சயமாய் செய்வார். ஆனபடியால் ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த செய்தியை கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். எஸ்தர் 3:13. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் முதல் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. 14-15. அந்த நாளுக்கு ஆழ்த்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. 15வது வசனப்படி, அந்த அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த இடத்துல அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். இது யாருடைய கட்டளை மேல? ஹாமான் சதி திட்டம் செய்து அவன் காரியத்தை நிறைவேற்றிட்டான். யூதர்களை, யூத குலத்தை சங்காரம் பண்ணும்படி கட்டளை பிறந்தவுடனே இந்த அஞ்சற்காரர் என்ன பண்றாங்க? ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போறாங்க. பாருங்க, புறஜாதி ஹாமானின் கூட்டத்தார் ஹாமானுடைய சதி திட்டம் நிறைவேற்றதுமே அதை நிறைவேற்றும்படி அஞ்சற்காரர் தீவிரமாய் புறப்பட்டு போகிறார்கள். இப்போ இதே காரியம் மாறுதலாய் முடிந்தவுடனே எஸ்தர் 8ஆம் அதிகாரம் இங்கே என்ன நடக்குது பாருங்க. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 14 படிங்க. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சக்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. இங்கே ஒரு அஞ்சற்காரர், அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் வேகமான கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. இங்கே ஒரு அஞ்சற்காரர், இவங்க வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. இந்த அஞ்சற்காரர்கள் தான் ஊழியக்காரர்கள் சோம்பேறியாய் படுத்து தூங்கி கொண்டிருக்க கூடாது. வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் தீவிரமா புறப்பட்டு போன காரியம் மாறுதலாய் முடிந்திருக்கிறது. இதுக்கு ரெண்டுத்துக்கு இடையில எஸ்தர் ராஜாத்தி குறுக்கிட்டு ஜெபம் பண்ணி காரியத்தை மாற்றி அமைத்து யூதர்களை சங்கரிக்க கூடாதுன்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்ற பிறகு இந்த எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல 15வது வசனம் 13 படி, யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்போ அன்பாளே, ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணணும். அன்பாளே, இதை அப்படியே சுவிசேஷத்துக்கு நம்ம கொண்டு வந்தாக்கா, ஆதாம் ஒரு சட்டத்தை போட்டான். பிசாசோடு கூட சேர்ந்து
ஒரு சட்டத்தை போட்டான் ஏதேன் தோட்டத்துல. இந்த ஆதாம் யாரு? ஆமானுக்கு அடையாளமா இருக்கிறான். ஆகாஸ்வர ராஜாக்கு அடையாளமா இருக்கிறான். இந்த பிசாசு ஆமானுக்கு அடையாளமா இருக்கிறான். இந்த பிசாசு மனுக்குலத்தின் மேலே ஒரு சட்டத்தை போடுறான். ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பெரிய மனுக்குள்ள வரப்போகுது. ஒரு சட்டத்தை போட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கு கொடுத்து அவன் என்ன பண்ணான்? சாகவே சாவாய். அந்த கட்டளை எப்படி போடுது? அஞ்சற்காரன் தீவிரமா புறப்பட்டு போனோம். ஜனங்க பலிக்கு 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 பெருகி 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 என்ன பண்றாங்க? தீவிரமா போய் பாவத்தை சாபத்தை மரணத்தை தேய்ச்சி என்ன பண்ண அவன் சங்கரித்து கொடுக்குறான். பாவத்தின் சம்பளம் மரணம் வருது. 2000 வருடத்துக்கு முன்பாக இயேசு யாரு? எஸ்ஆர் ராஜ்யத்துக்கு அடையாளமா இயேசு கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி பாவத்துக்கு பரிகாரம் பண்ண உடனே இப்போ காரியம் மாறுதலாய் முடிந்தது. இப்போ என்ன பண்ணணும்னாக்கா இந்த எஸ்ஆர் 8ஆம் அதிகாரம் 14 சொன்னபடி அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரன் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார். அந்த கட்டளை சூசான் அரண்மனை கொடுப்பது. தீவிரத்தோட போய் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. வேகமான ஒட்டகங்கள் கோவேறு கழுதைகள்ல தீவிரமாய் போக வேண்டும். விசுவாசியே, கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வானத்தில் போய் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க? அறிவிங்க, பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பிதா குமார் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவளை சீஷராக்குங்கள், நான் உங்கள் கட்டிட்டு உபதேசி சொல்லிக்கிறார். இதை நீ தீவிரமா செய்யலைனாக்கா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சத்தம் ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி ருஷிக்கு நாளே சாகவே சாவாய். பிசாசும் அசுத்தாவிகளும் உலகம் உள்ள போய் என்ன பண்ணுது? பாவத்தை சாபத்தை மரணத்தை செய்ய வச்சு கண்களிச்ச மாற்றியோ செய்ய வச்சு சாகடித்து 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 பாதாளத்தை கொண்டு போறது பார்க்கலாம். யோபு காலத்துல சாத்தானை பார்த்து என்ன சொன்னாரு? நீ பூமி எங்கும் உலாவி வரானா இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியார் உலகமெல்லாம் உலாவுறாரு. ஆனா அதுக்கு அஞ்சற்காரர் ஒரு மனுஷன் வேணும். அதான் ஊழியக்காரன். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அவன் தான் அஞ்சற்காரன். அவன் வேகமான ஒட்டகங்கள் போல தீவிரத்தோடு கூட ஊழியத்தை செய்வார். சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு கோவேறு கழுதை போல காரியம் மாற்றி அமைக்கப்பட்டது. இயேசு தத்துவம் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஆர் ராஜாத்தை விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையிலே ஆகாஸ்வர ராஜா ஆமானு கூப்பிட்டு இடையில் என்ன பண்றா? விருந்திலே திராட்சரசம் பரிமாறா. கல்வார் சில இயேசு ரத்தம் தான் திராட்சரசம். சிலுவிலே ரத்தம் சிந்திருக்கிறார். யாருக்கு? தேவனுக்கு, தனக்கு, முழு உலகத்துக்கு. எஸ்ஆர் ராஜா என்ன பண்றா? ஆகாஸ்வர ஆமானி கூப்பிட்டு வைக்கிறது மட்டும் இல்லை, தேவன் தனக்கு உலகத்துக்கு கர்த்தருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார். யோத குலமே காப்பாற்றப்படணுமா? யோத குலத்தின் சார்பில் பிதாவாகிய தேவன் உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் கொடுக்கப்பட்டது. என் குலத்தின் பெயரை சொல்லி உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. விருந்திலே திராட்சரசம் பரிமாற 2 முறை திராட்சரசத்தை பரிமாற இயேசு ரத்தத்தை கொடுக்கிறார். தேவனுக்கு, தனக்கு, ஆகாஸ்வர ராஜாக்கு, ஆமானுக்கு. அல்லேலூயா. கொடுத்ததுமே காரியம் மாறுதலாய் முடிந்து விட்டது. இப்போ சங்காரத்துக்கு இந்த யூத குலம் தப்பி வைக்கப்படணும். அதனால இந்த அதே ராஜா எஸ்ஆர் 8ஆம் அதிகாரம் 14 அப்படியே வேகமான ஒட்டலங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோടെ புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. எந்த கட்டளை? எங்க? மத்தேயு 28ஆம் அதிகாரம் கட்டளை கொடுக்கப்படுது சேஷர்களுக்கு. என்ன பண்ணா? தீவிர உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். மத்தேயு 28 18 படி 18 மத்தேயு 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இல்லமா, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே
அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். அப்போ இயேசு சொல்றாரு, அப்போ சிலுவையிலே கல்வார் சிலுவையிலே ரத்தத்தை சிந்துறாரு. எஸ்ஆர் ராஜாத்தி ஆகாஸ்வே ராஜா அவமானக்கூடிய எஸ்ஆர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை போய் வாசித்து பாருங்க. விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகிறது. எஸ்ஸருடைய விண்ணப்பம், அதுவே விண்ணப்பம் ஜபமா இருக்குதான். எஸ்ஆர் 5ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. என்னையா எஸ்ஆர் உன்னுடைய விண்ணப்பம் கேட்கிறார் ஆகாஸ்வேர. நீங்கள் விருந்துக்கு வந்து விருந்திலே திராட்சரசம் பரிமாற வேண்டும், இதுவே என்னுடைய விண்ணப்பம் வேண்டுதலுமா இருக்குதுன்னு சொல்றா பாருங்க. அதுதாங்க வேண்டுதல். திராட்சரசத்தை இயேசு ரத்தத்துக்கு அடையாளம். யூத பெண்ணு திராட்சரம் பைதற்ற ஆட்டுக்குட்டி பரிகாரம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா அவன் நீதிமானாக்கப்பட்டவன். அப்போ மேஷாவின் ரத்தத்தை என்ன பண்ண ஆவானுக்கு கொடுக்குறான். விருந்தில திராட்சரசம் வருவான். தங்க தட்டில் வெள்ளி தட்டுல தங்க தாளத்துல 120 நாடுகளுக்கு ராஜ்யாத்தி அவ வச்சு விருந்தில திராட்சரசம் தீவிரத்தோடு கொடுத்தாலாம். ஆமானே ஆகாஸ்வேரு விருந்துக்கு சீக்கிரமாய் துரிதப்படுத்தினால் சொல்லப்பட்டது. சீக்கிரமா செய்யணுங்க, அப்போதான் வாழ்க்கையில காரியம் மாதம். ஆதாமுக்குள்ள பாவம் செய்து தேவன் மகிமையிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஒரு ஆவி தீவிரமா அவனுக்கு விரோதமா கிரியை செய்யணும். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் யோவான்ல 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நீ லேட் பண்ணிட்டு இருந்தீனாக்கா தீவிரமா போவாம இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலக மத்தியஸ்தமா கொடுக்கலாம். பிசாசானம் தீவிரத்தோடு கூட உன் வாழ்க்கையில கிரியை செய்வான். தீவிரமா உன் வாழ்க்கையில சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், பாதாளத்துக்கு தீவிரமா கிரியை செய்ய முடிவு பாதாளத்துக்கு போய் விட்டுரும். அதுதான் தீவிரத்தோடு செய்யணும். எது செஞ்சாலும் ஆதாமுக்குள் பிறந்தவன் நன்மை தீமறியத்தக்க கனி புஷிக்கு நாளிலே. உலகமெல்லாம் பிசாசு தீவிரமா புறப்படுறான். அதுக்கு ஏஜென்ட்டுக்கு அஞ்சற்காரங்க ஜனங்க இருக்காங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருது, நான் துர்குணத்தில் உருவானேன். வேதம் சொல்லுது ரோமர் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். அப்போ அவனை தன்னைத்தானே அழித்து கொள்றான். குடும்பத்துக்கு அழிம்பனா இருக்கிறான், சமுதாயத்துக்கு அழிம்பனா இருக்கிறான். அவன் ஒரு பிசாசின் அஞ்சக்காரனா இருக்கிறான், தீவிரமா செய்யறான். அப்படிப்பட்ட இயேசு வந்தார் எஸ்ஆர் ராஜாத்தி போல. ஹல்லேலூயா. விருந்திலே திராட்சை கொல்கதா மலையில ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார். அந்த விருந்து ஆயத்தம் பண்ணி மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அதுக்கப்புறம் மத்திய 28:18 சொல்றாரு, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்தில் யார் விசேஷர்கள் நோக்கி வானத்தில் பூமி சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணா சகல ஜாதிகளை சேஷராக்கணும். சேஷராக்கி பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்பதான் பாதாளத்துக்கு தப்பி வைக்கப்படுவார்கள். மரணத்துக்கு, சாபத்துக்கு, தரித்திரத்துக்கு, சங்காரத்துக்கெல்லாம் தப்பி வைக்கப்படுவாங்க. இதை செய்யாத வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் தீவிரத்தோடு வந்துகிட்டு இருப்பான். ஆமா, நீ சதித்திட்டம் சங்காரம் பண்றாங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் பிரதான கட்டளைய உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரை சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென்றார். அப்போ தீவிரத்தோடு கூட புறப்படணும். இங்கே சூசான் அரண்மனையில எஸ்ஆர் 3ஆம் அதிகாரத்துல ஆமானு அந்த ஆகாஸ்வேர் ராஜா கிட்ட போய் என்ன பண்றான், சட்டத்தை நிறைவேற்றான் பாருங்க. எஸ்ஆர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். அப்படிங்க, ஆமானை நோக்கி அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றா. யாருக்கு? ஆமானை பார்த்து சொல்றாரு ஆகாஸ்வேர் ராஜா. 1ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பந்திகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியில் பேசும் பாஷையிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகி ஆகாஸ்வேரின் பேரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் போதிரத்தினால் முதிரை போடப்பட்டது. அடுத்த வருஷம்தான் ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் சிறிகள் ஆகிய சகல யூதரை அடித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. அல்லேலூயா. ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே
நீ சாகவே சாவாய். அங்கிருந்து கட்டளை புலப்படுத்துங்க. நோவா காலத்துல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று கொண்டு போட்டு பிசாசு கொண்டு போட்டான். நோவா மட்டும் என்ன பண்ணான்? தப்பி வைக்கப்பட்டான். அவன் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமான ஆக்கப்பட்டவன். அவன் பலிபீடத்தை கட்டி பழுதொற்ற ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்துறான். திராட்சை ரசத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தில் நோவாவும் குடும்ப பேயில தப்பி வைக்கப்பட்டார்கள் தீவிரமா. அல்லேலூயா. அதனால் அன்பான தேவனர்களே, இது 2 சக்தி இந்த உலகத்துல போராடும். ஆதாமின் சிந்தை மரணம், அது தீவிரமா போகுது. அது என்ன சொல்ற மாதிரி அந்த அஞ்சற்காரன் எஸ்தர் 3:14 அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. மனிதவசனம். அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. அப்போ அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். இந்த உலகத்துல தீவிரமா புறப்பட்டு போறாங்க. இந்த கொள்ளை நோய், மனிதர்கள் கொள்ளுகிற அந்த கொள்ளை நோய் எப்படி போகுது? தீவிரமா போகுது. தேசம் ஃபுல்லா போகுது, உலகம் ஃபுல்லா போகுது. உலகத்தையே லாக்டவுன் பண்றாங்க. கொள்ளை நோய்ங்க, கொரோனா கொள்ளை நோய். அது எப்படி போகுது? காத்துல அப்படியே பரவுது. ஆனா எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிருக்கிறாங்க. ஒரு ஆமானின் ஆவி, ஆமான் சங்காரம், அவர் குண்டு நிர்மூலமாக்கணுமா. அவன் சொல்றான் பாருங்க, ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே மாதத்தில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் சிறிகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. அஞ்சற்காரர் மாதிரி, அஞ்சற்காரர் தெரிந்தா போஸ்ட்மேன், போஸ்ட் எடுத்து தீவிரமா போய் எல்லாரும் வீட்டுக்கு கொடுக்குறாரு. அந்த மாதிரி பிசாசு திருடமும் கொள்ளவும் அடிக்க வர்றான வேறொன்றுக்கும் வரான். கொள்ளை நோய் பரவுது. அது மாத்திரம் உலகத்தில் கொள்ளை நோய் மட்டும் பிறகு தரித்திராவி, பிசாசின் ஆவி, பாவத்தின் ஆவி, சாபத்தின் ஆவி, தரித்திரத்தின் ஆவி, இதெல்லாம் ஆவிகள் பரவுது. உலகம் ஃபுல்லா பரவுது. ஏன்னா ஆதாமுக்குள்ள மனுஷன் பிறந்திருக்கிற. ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிட்டான். ஆமான் மாதிரி உலகத்தையே பிசாசின் கருத்தை தார வார்த்தை தான். இப்போ இயேசு பிந்தினாதாம், கடைசி ஆதாம், சிலுவையில ரத்தத்தை சிந்தி எசராஜாத்தி விருந்திலே திராட்சத்தை பரு காரியம் மாறுதலாய் முடிய பண்ணது போல எசராஜி ஒரு பெண் கிறிஸ்து அடையாளமா இருக்கிறார். நீங்க கூட இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பண்ண அபிஷேகத்தை திருவித பண்ண ஒரு காரியத்தை மாற்றி அமைக்கலாம் எஸ்வரை போல. அதுக்கு ஜெபிக்க தெரியும். பரமண்டலுக்க பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அதுக்கப்புறம் மனைவி பட்டம் தேசம் முழு உலகத்துக்கு கொடுத்துட்டா காரியம் மாறியாம கொடுத்துருங்க. அப்படியே மாறி வேகமான ஓட்டங்களும் கோவேறு கையும் தீவிரமா புறப்பட்டு போய் யூத குலத்தை காப்பாத்திட்டாங்களாம். எஸ்டர் ராஜ்யத்தை செய்த ஜபத்துல ஜெபிக்க தெரியுமா அவனுக்கு? நான் சொல்றது பாரம்பரிய ஜபம் இல்லை, இயேசுவை போல ஜெபிக்க. இயேசு ஜீவனையே கொடுத்து ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்தை கொடுக்கணுங்க. விருந்திலே திராட்சம் பெறும் காரியம் மாறுதலாய் முடியும். உன் குடும்பம் காப்பாற்றப்படும், பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். ஆமானி சங்காரத்துக்கு, அழிவு, நாச மோசங்களுக்கு, சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, எல்லாவற்றுக்கும் நீ பாதுகாக்கப்படுவாய். இது எப்படி செய்யணுமா? தீவிரமா செய்யணுமா? உட்காந்து லேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. தீவிரமா ஒட்டகங்கள், கோவேறு கைதுகள் என்ன பண்ணுதான்? வேகமா ஓடுது. அவங்க சொந்த பந்தங்களும் ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறாங்க. சாகவே சாவாங்க, பிரச்சனையிலே இருக்கிறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். இருக்காங்களா இல்லையாம்மா? ஊழிய செஞ்சா எப்படி செய்யணும்? தீவிரமா போய் என்னத்தை பண்ணணும்? ஏசு மத்திய மார்க் லூக்கா யோவா இல்ல என்ன பண்ணிக்கிட்ட? ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவ சர்வம் ஜீவ ரத்தத்தை அவனுக்கு கொடுக்கணும். அவன் பேரை சொல்லி வியாதிகள் எல்லாம் சுகமாக்குனாரு. அதான் மரண சக்திகள் எல்லாம் வியாதிகள் எல்லாம் சுகமாக்குனாரு. அதுக்கு என்ன பண்ணாரு? அவனை ஆதாமுக்குள்ள பிறந்தவன கிறிஸ்துக்குள்ள கொண்டு விருந்திலே திராட்சம் பரிமாறப்படுகையிலே திராட்சத்தை கொடுக்குற இயேசு ரத்தத்தை அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு காரியம் மாத்தலாம் முடியும். அப்புறம் பசுத்த ஆவியான் வேகமான ஒட்டங்களை போல தேவதூதர்கள் எப்படி வராங்க? வேகமான ஒட்டகங்களும் கோவேறு கைதுகளும் ரொம்ப ஸ்பீடா போகும்போது அந்த காலத்துல ஒட்டகம் எப்படி போகும்? ஸ்பீடா போகுது அப்படியே. ஏன்னா அந்த சட்டத்தோட தீவிரமா போய் அந்த சட்டம் தேரணும். இல்லைன்னா அவன் சங்காரத்தோட அவன் காரியத்தை நிறைவேற்றிடுவான். அதனால அன்பானுல்லே
தேவனுக்கும் தனக்கும் உலகத்துக்கும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும் தீவிரமா. அல்லேலூயா. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்ப தன் நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அதனால ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அல்லேலூயா. அதுதான் காரியத்தை மாற்றம். பாவத்துக்கு பரிகாரம் இயேசு சரீர், இயேசு ரத்தம். அதை தான் ஆகாஸ்வே ராஜாவுக்கும் ஆமானுக்கும் அந்த கிரிட்டிக்கலான நேரத்தில் கூப்பிட்டு வச்சு அந்த ஆமானு சதி திட்டம் போட்டான். ஆமான்னா பிசாசு, 2 கால் பிசாசு, டைரக்ட் பிசாசு, பாதாளம், பரலோகம், பூலோகம், எல்லாத்துக்கும் இயேசுவின் சரீரம், இயேசு ரத்தம், இயேசு சரீரம். அந்த கடைசி ரத்தத்தை கொடுக்கணும். உன் மனைவி பேரை சொல்லி கொடுக்கணும். உன் மனைவி மேல ஒரு சட்டம் எழுதப்பட்டிருக்குது. அது தீவிரமா கிரியை செய்து, இடவிடாம கிரியை செய்து, பாவத்தை, சாபத்தை, மரணத்தை தரித்துக்குது. உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க ஆதாமுக்குள்ள பெற்றுட்டீங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி தீவிரமா கிரியை செய்யறானா இல்லையா? நீ உட்காந்து லேட் பண்ணிட்ட. சட்டம் மாற்றம் கல்வாரி சிலுவை இயேசு எஸ்தர் ராஜாத்தை ஜெபித்து காரியத்தை மாற்றி அமைச்சது போல சிலுவையில காரியத்தை மாற்றி அமைத்து அந்த அப்பத்தை திராட்சை ஊத்துக்கிற. நீங்க உலகம் எங்க போய் என்ன போட்டு வச்சுக்க மத்தியில. அப்போது இயேசு வந்து அவர்களை நோக்கி, வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி. எப்படி ஆதாமுக்கு சீஷராந்தாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷித்து அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப ஜீவ விசத்து கனியை புஷித்து அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டாங்க, பாதுகாக்கப்படுவாங்க. அதே செய்த ஆதாமின் சீஷன். பாவத்தின் சம்பளம் மரணம். தீவிரமா வரும் உனக்கு பாவம், சாபம், மரணமும். கிறிஸ்துவுக்கு சீஷன். அவர் ஜீவ விருட்சத்துக்கு, அவர் நன்மை தீமை, நன்மார்க்க துன்மார்க்க. இயேசு ஒரு ஜீவன். ஜீவன்னா காட், தேவரகமான வாழ்க்கை, தேவ நீதி உயிர்த்தேதல். அவர் தான் கிறிஸ்து. அதை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த ஜீவ ரத்தத்தை, அதை புஷித்து, இந்த அப்பத்தை புஷித்து திராட்சத்தை நித்திய ஜீவன் உண்டு. அவன் சங்காரமாக மாட்டான். அவன் சாபத்துல, பாவத்துல, மரணத்துல, தரித்திரத்துல, வியாதியில, பாதாளத்துக்கு போக மாட்டான். அது இயேசு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தீவிரமாக கொடுக்கணும். இதுதான் நீங்க உலகம் எங்க போய் புறப்பட்டு ஏசு சொல்றார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பற்றியும் சகல நாட்டிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. செய்யணுமா இல்லையா? வேகமான ஒட்டகங்கள் கோவேறு கைதியில தீவிரமா போனாங்க. அதுபடி அது வசந்த எஸ்தர் 8ஆம் அதிகாரம், எஸ்தர் 8ஆம் அதிகாரத்துல அந்த சட்டத்தை அமைதியா லேட் பண்ணக்கூடாது. உங்க குடும்பத்தார் தூரத்தில் கூட கேட்கலாம். அவங்க தலைமையில கை நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவ ரத்தத்தை குத்தணும். இல்லைன்னா தீவிரமா வியாதி அங்க போட வச்சுக்கிட்டே இருக்கும். வியாதி போயிட்டே இருக்கு, சாபம் போயிட்டே இருக்கு, மரணம் போயிட்டே இருக்கு, தரித்திரம் போயிட்டு இருக்கு, சாகடிச்சு பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவான். ஆமானி நாவி. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அதுக்கு மேல பாரு, யூதர் தங்கள் பகஞ்சருக்கு சரி கட்டும்படி, யூதர் தங்கள் பகஞ்சர் ஆமானின் பகஞ்சருக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதுக்கும் கொடுக்கப்பட்டிருந்த கட்டளையின் நகல் எதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டதாம். அதுக்கு மேல படிச்சு பாருங்க 11வது. ஆகிய அவைகள் ஆகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே, அந்த ஒரே நாள்ல அந்த சட்டம் பாஸ் ஆன அன்னைக்கே விருந்துல திராட்சை பாருங்க. அதான் லேட் பண்ணிட்டு கூடாது. அப்புறம் 10 நாள் 10, அப்புறம் 15 நாள் 10, அப்புறம் ஜெபிச்சுக்கலாம். ஜீவனி பரிவு தேவன் தன உங்களுக்கு மெல்ல பேர் சொல்லி மனைவி பேர் சொல்லி சொந்த விசுவாசிக்க வேற அப்புறம் ஜெபிச்சுக்கலாம், அப்புறம் ஜெபிக்கலான்னு கூட அந்த ஒரே நாள்ல. இது பாரு அவைகளில் ஆகாஸ்வேர் ராஜா அவனுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் பாரு, ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாக அந்த ஒரே நாளிலே, இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அவன் அந்த சட்டம் பாஸ் ஆன, ஆமான் போட்ட சட்டம் பாஸ் ஆனது பாரு. எஸ்தர் 3ஆம் அதிகாரம்
13வது வருஷம் படி அங்க ஆதார் மாதம்னா 12வது மாசம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளில் அங்கே ஒரே நாளிலே அன்றைக்கே பாஸ் ஆகும் சட்டம். அதுதான் எஸ்தர் வந்து சோம்பேறி கிடையாது. நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேற வழி. ஆனாலும் வீட்டார் லேட் ஆனாக்கா அங்க அழிச்சு விடுவாங்க. லேட் பண்ணும்போது என்ன ஆயிட்டாங்க, யோசுவா 6,000 பேர் அங்க பாளையத்துல செத்து போடுறாங்க. யோசுவா வேலை அதுதான் நீங்களும் செத்து போடுவீங்க. பிசாசு வந்து அதாவது சொல்றான். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாக ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் சிறிகள் ஆகிய சகல யூதரை அழித்து கொண்டு நிர்மூலமாகவும் அவரை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளில் எல்லாம் கட்டளை கொடுக்கப்பட்டது. இங்க சொல்றாரு அதே நாளிலே காரியம் மாறுதலா முடியுது பாருங்க. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 11. அவைகளில் ஆகாஸ்வேர் ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய அந்த ஒரே நாளிலே அதான் லேட் பண்ணிட்டு இருக்கிற பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த ஒரே நாளிலே ஏதேன் தோட்டத்துல ஆதாம் இந்த கனியை புஷிக்கும் நாளிலே என்ன சொல்லுங்க, தோட்டத்தின் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே சாகவே சாவாய். உடனே 10 நாள் 10 தேவநாயகத்தோட அதே நாள்ல வந்தாரா? அதே நாள் வந்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்னாரு. அதே நாளிலே சாகவே அதே நாள்ல ஒரு ஆட்டை அடிக்கிறாருங்க, பைதொட்டு ஆட்டை. அல்லேலூயா. அது இயேசு சரீரத்துக்கு கிடையாது, இயேசு ரத்தத்துக்கு கிடையாது. அடிச்சு என்ன பண்றாரு, அந்த தோளுடைய ஆதாம் ஏவாளுக்கு போட்டி அந்த தோட்டத்தை துரைத்தி விடுறாரு. எத்தனை நாள்? 930 வருஷத்துக்கு மேல வாயிறாங்க. 930 வருஷம் வாயிறாங்க. அதே நாள்ல சாக வேண்டியவன். அதே நாள்ல தேவநாயகத்தில் வந்து ஆதாமே எங்கே இருக்கு. அவர் தீவிரமாக கிரியை செய்யறாரு தேவநாயகத்துக்கு. அதுதாங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தீவிரமா இருக்கணும். ஆமா, உட்காந்துட்டு எனக்கு நேரம் போகல, பேரு கிறிஸ்தவ ஊழியக்காரன் திருவிருந்து எடுத்துருக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கினா பழி ரத்த பழி உன் மேல வரும். இயேசு ரத்தத்தை தாங்க நீ கொடுக்கணும். இயேசு மத்திய மார்க்கு அவள் ஓடி நான் மலையை நோடி எலிய பிடிச்சாரு. நானே நல்ல மேய்ப்ப நாடுகளுக்கு ஜீவ ரத்தம். அந்த திராட்சை ரசம் அது இயேசு ரத்தம். அவன் பேரு சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம்ல இருந்து மூடு உலகத்து விடணும். பாவ பசுத்தாய் ஊற்றப்படும். அல்லேலூயா. அவன் உடனே பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு பாதாளத்துக்கு தப்பிவிக்கப்படுவான். அவ்வளவு பெரிய அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராகி பிதாகுமார் பசுத்தாவின் ஞானஸ்தானம் கொடுங்க. ஞானஸ்தானம் எழுத்தின்படி கொடுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் தலைமையில கை வச்சு உங்க குடும்பத்தை அறியணத்தா தேச ஆதாமின் குழு பிறந்திருக்கிறாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கழிவு சட்டம் புறப்பட்டுக்குது. அஞ்சற்காரனை போல பிசாசு புறப்படுறான். உலகமெல்லாம் பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் அவனையும் மனுஷனே அஞ்சற்காரனா இருக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்க நீ பூசிருக்கான். நன்மார்க்க துன்மார்க்கனா இருக்கிறான். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டி சாபம், குடும்பத்துக்கு சாபம், தனிப்பட்ட வாழ்வு பொருளாதாரம் தேசத்துக்கு சாபமா இருக்கிறான். அப்படிப்பட்ட கிறிஸ்துக்குள் கொண்டு வரான். இயேசு ஜீவ விருச்சத்துக்கு நீ இந்த அப்பத்தை புஷி திராட்சை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனுக்கு தலைமையில் கை இயேசு ரத்தம். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாமது முழு உலகத்துக்கு கொடுக்கணும். இந்த வேலையை செய்யணும். எஸ்ஆர் ராஜாத்தே அதை செய்தார். ஆகாஸ்வேர் ராஜா ஆமான் கூட்டி விருந்திலே திராட்சரசம் பரிமாறினார். மத்தியஸ்தமா கொடுக்கிறார். அவங்க பேரை சொல்லி இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆகாஷ் ஆமானுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கிறார். எஸ்ஆர் யூத குலத்தின் பேரை சொல்லி திராட்சரசம் கொடுக்கிறார். இயேசு ரத்தம். இயேசு இந்த அப்பத்தி வச்சு திராட்சரசம் நித்திய ஜீவன் இயேசு சொன்னார். அந்த ரத்தம் இயேசு ரத்தம். அது யூத குலத்தின் பேர்ல தேவன் தனக்கு 3 நாள் அல்லும் பகல ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அதாங்க ஜபம் பரமண்டல பிதாவே உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய அதோ பரலோக ராஜ்யம் அது ஏறு உம்முடைய நம்முடைய எதுவுமே கிடையாது ஜபத்துல. அதான் இயேசு சரீரம் இயேசு ரத்தம். அந்த இயேசு சாமிட வாக்குத்தத்தெல்லாம் அதான் பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு மரணத்துக்கு பாதாளத்துக்கு பரிகாரம். அது உன் பேர் சொல்லி உன் மனைவி பேர் சொல்லி உங்க பிள்ளைங்க பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம்ல இருந்து முழு உலகத்தை கொடுக்கும்போது அப்படியே காரியம் மாறுதலாய் முடியுது. எஸ்ஆர் புஸ்தகத்து என்ன ஆயிடுச்சு? காரியம் மாறுதலாய் முடிஞ்சது. அந்த வசனம் இருக்குது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்ஆர் எவ்வளவு சூப்பரான வேலை செய்துக்கிறா பாரு. அல்லேலூயா. படி அந்த வசனம் இருக்குது. அப்போ காரியம் மாறுதலாய் முடிந்தது. 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 1 படி காரியம் மாறுதலாய் மாற்ற தெரியுமா உங்களுக்கு? அன்பானவர்களே, ஒரு மனுஷனை சந்திக்கிறீங்க. அவன் ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்கவனா இருக்கிறான். நன்மார்க்க துன்மார்க்கனா தப்ப முடியாது யாரும்.
வேதம் எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவளாகி. அப்போ எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, ஆப்பிரிக்காவுக்கு போங்க, ஐரோப்பாவுக்கு போங்க, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா போங்க, எங்கள் ஊர் சோழவரம், வேலூர், எந்த நாடு எல்லாம் ஆதாம் வழியாய் பிறந்தவன் தான். நன்மை தீமர் எந்த நேரத்தில் சாகு, வியாதி, வறுமை, தரித்திரம் தீவிரமான கிரியை செய்து, அசுத்தாவிகள், வியாதிகள், கொள்ளை நோய்கள் எல்லாம் கிரியை செய்து அவனை தப்பி வைக்கிறதுக்கு காரியம் மாற்றி அமைக்கிற கிறிஸ்துவை கொடுக்குறார். பிந்தினாதாம்குள்ள அவங்க கிறிஸ்துக்குள்ள பிறக்கணும். அவர் பேர் இயேசு சரியாசு. தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு. அப்போ இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், சோத்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள், எப்பொழுது ஜபம் பண்ணுங்கள். அப்போது அவனை ஆமானின் சதி திட்டத்துக்கு காப்பாற்றி விடலாம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனப்படி, ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரிய மாறுதலாய் முடியும். பாருங்க, இங்கேயும் ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 13 அந்த நாளிலே. அதுதான் நான் அப்புறம் ஜெபிக்கிறேன், அப்புறம் திருவிருந்து வைக்கிறேன். இயேசு சரியா தேவன் தனக்கு உலகத்துக்கு என் மனைவி பேர் சொல்லி, எங்க அப்பா பேர் சொல்லி அப்புறம் செய்யணும், அங்க வேலை காட்டிடுவான் பிசாசு. எல்லாம் அந்நாளிலே தானேன்னு போடப்படுகிறது. இது பாருங்க, எஸ்தர் 9ஆம் அதிகாரம், ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி, அதே நாள்ல பாருங்க 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அப்படித்தான் நம்பினாங்க. ஆமான் சட்டம் போட நம்பினார்களே. அந்த நாளிலே தானே. அதுதான் எஸ்தர் துரிதப்படுத்துறா விருந்திலே திராட்சரசம் வைக்கிறதுக்கு. மேசியா வர போறாருங்க, எங்க அப்பா இயேசுங்க, அல்லேலூயா, அவர் ரத்தத்தை கொடுக்குறங்க ஆமானேன்னு. அந்நாளிலே தானே யூதரானவர் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாதலாய் முடிந்தது. என்னது? அந்நாளிலே, அதே ஸ்பாட்ல நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆதாம் ஏவாளும் புஷிக்கும் அதே நாளில் தான் வந்தாரு. தேவநாயகர் பரலோகத்திலிருந்து வந்தாரு. எஸ்தரை போல செயல்படுறாரு. விருந்திலே திராட்சை மரம் ஒரு 18 ஆட்டுக்குடி அடிச்சு அவர் தோல்வியுடைய போத்துறாரு. அவனை அந்நாளிலே ஆதாம் ஏவாள் காப்பாற்றப்பட்டாங்க. தேவனாகிய கர்த்தர் செய்கிற வேலை தான் இங்க எஸ்தர் செய்யறா. ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் ஒரு ஜபம் பண்ணனா, தேவனாய் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு அந்நாளிலே வந்து 18 ஆட்டுக்குட்டி அடிச்சு தோல்வியுடைய போத்துற மாதிரி இயேசு ரத்தத்தை, இயேசு சரித்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து ஒரு ஆத்மாவை நீ காப்பாற்றணும். எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்தோம். அதே நன்மை தீமாரி தக்கம் தான். உன் ஆத்தாளா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், கட்டின மனைவா, பெத்த பிள்ளைகளா இருக்கலாம், சொந்த பந்தமா இருக்கலாம், சபை விசுவாசிகளா இருக்கலாம், ஒரு ஏரியாவில் இருக்கிற ஜனமா இருக்கலாம். ஆதாமுக்குள்ள தான் பிறந்து வரான். அவனை அப்படியே விட்டுறாதே, கண்டுக்காதே. அல்லேலூயா. அந்நாளிலே தானே லேட் பண்ணிட்டு இருந்தாக்கா அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு உலகத்து இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு உலக மத்தியமா குத்தணும். அங்க ஆதாம் ஏவாளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி இயேசு அம்புகிறார். இயேசு தேவன் தனக்கு முழு உலக ஜீவன ஜீவ ரத்தத்தை கொடுத்துதான் அந்த தோளுடைய போத்தி அந்நாளிலே சாக வேண்டிய அந்த ஆதாம் 930 வருஷம் வாழ வச்சார். அல்லேலூயா. இதெல்லாம் படிப்பினைங்க. அல்லேலூயா. லேட் பண்ணாதுங்க. உங்க மனைவி மேல, உங்க பிள்ளைங்க மேல பகையும் கசப்பும் சுயநீதி அநீதி இருந்தா தீவிரமா அந்தர்காரர் வந்து சங்காரம் பண்ற போல வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரம் பாதாளம் கிரி செஞ்சுக்கிட்டே இருக்காது. ஸ்டாப் பண்ண முடியாது. காரியம் மாறுதலாய் முடியும்டா. நிகருக்கு நிகரா பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாம் நன்மை தீ மரியத்தக்க பாவமும் மரணம் இருக்குது. ஏசு சொல்ல, நான் உழித்ததிலும் ஜீவனமா இருக்கிறேன். இயேசு தேவி நீதிட்டு உழித்தேதலா இருக்கிறார். பாவத்துக்கு ஆப்போசிட் தேவி நீதி, மரணத்துக்கு ஆப்போசிட் உயிர்த்தேதல். தேவி நீதி, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அப்போ இடையில வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், இயேசு சாமிட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அந்த இயேசு சரி இயேசு ரத்தத்தை உன் பேரை சொல்லி, உன் மனைவி பேரை சொல்லி, உன் பிள்ளைங்க பேர் சபை விசுவாசி, உன் ஏரியாவுக்கு சொந்த பந்தங்கள் பேரை சொல்லி இயேசு சார் தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கணும் மத்தியஸ்தமா. இதை எஸ்தர் ராஜ்யத்தை செய்யறா. யூத குலத்து அதே நாள்ல செய்யறா. அல்லேலூயா. அந்நாளிலே தானே காரியம் மாறுதலாய் முடிந்தது. லேட் பண்ணிட்டு இருக்காதே, சப்சிடி இருக்காதே, நிதிச்சு இருக்காதே, கெடுத்து பேசாத. அல்லேலூயா. பேர் ஊழிக்கார விசுவாசம் வச்சு ஒரு அரசியல்வாதி மேல கஷ்டப்படிக்காத. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வர வேண்டும். உன் பாவம் தேவனையும் முழு உலகத்தை பாதிச்சது. அதனால தான் ஆமான் வரான். சங்காரம் பண்ண சிறியோர், புதியோர், முதியோர், வாலிபர், இளைஞர் எல்லாரும் சங்காரம் பண்ண வரான். அவர் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், மத்தியஸ்மா கொடு. தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு
கொள்ளை நோய் தீவிரமா பறக்குது. உலகம் ஃபுல்லா உலகத்தையே லாக்டவுன் பண்றாங்க. திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்க வரான் என்று வேறொன்று கூறான். அப்போ அவனுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். காரியத்தை மாற்றி அமைக்கணும்னா ஜீவ ரத்தம் தழும்புகளால் ஜீவ சரீரத்தை புஷிக்கணும். ஜீவ ரத்தம், ஜீவாற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கட்டி, ஜீவ ரத்தம், தேவி நீத்து உயிர்த்தது என் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுத்தாக்கா காரியம் அண்ணாளிதானே மாதலாய் முடிந்து. இங்க மாறுந்ததுங்க, சரித்திரம் சொல்லுதுங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில சரித்திரம் மாறும். என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், பயந்துட்டு கலங்கிட்டு இருக்காது. அல்லேலூயா. காரியத்தை மாற்றி அமைக்க கற்றுக்கொள். ஆதாமுக்குள் நீ பிறந்திருக்கிறாய். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கினால் நீ சாகவே சாவாய். எந்த நேரத்தில் ஆபத்து, விபத்து, நாசமோசங்கள், பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்தை சூழ்ந்து கொண்டு தீவிரமா வருது. வேகமான ஓட்டங்கள், கோவேறு கைதிகள் தீவிரமா புறப்பட்டு போறாங்க சட்டத்தை நிறைவேற்றத்துக்கு. காரியம் மாதலாய் முடியுது அந்நாளிலே தானே. அல்லேலூயா. அதனால் அன்பான எஸ்தர் புத்தகத்தில் இவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்குது. காரியம் மாதலாய் முடிந்தது. நான் இதோடு கூட முடிக்கிறேன். ஆதாமுக்குள் நீ பிறந்திருக்கிறாய். உன் மனைவி, பிள்ளைகள், சொந்த பந்தம், குடும்பத்தார், இனத்தார், நீயே ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறாய். பாவத்தின் சம்பளம் மரணம். உன்மேல் தலை மேல் எழுதப்பட்டிருக்குது நெற்றியிலே. பாவத்தின் சம்பளம் நரகம். அதுக்கு பரிகாரம் தேவி நீதியின் சம்பளம் உழித்தது. விருந்திலே திராட்சசம் பரிமாறப்படுகையிலே. எஸ்தர் ஆமானை விருந்துக்கு வரும்படி துரிதப்படுத்த. எஸ்தர் 6 கடைசி வருஷம் வாசித்து பாருங்க. எஸ்தர் விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையிலே. என்னையா திராட்சை? ஒரு யூத பெண்ணு திராட்சரசம் கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு யூத பெண்ணு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அங்க அடிக்க முடியாது. இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணி நித்திய ஜீவன் உண்ணுனாரு. இயேசுவே ஜீவ பண்ணா, ஜீவ ரத்தம்ன்றாரு. நானே திராட்சை செடி ஒருவன் எண்ணியர் வார்த்தையாளன் நிறுத்த மிகுந்த கனிகளை கொடுப்பான். திராட்சை ரசம் இயேசு ரத்தத்துக்கு அடையாளமா இருக்குது. அதை பரிமாறுறா, தீவிரமா பரிமாறுறா. உடனே ஆகாசம் இருக்காரு. எஸ்ஆர் ராஜ்யத்தை உன் வேண்டுதல் இல்லை, உன் விண்ணப்ப ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கொடுக்கணும். கட்சியில என் ஜனம் வேணும், என் இனம் வேணும், பாதுகாக்கணும். காரியத்தை மாத்து உடனே. அல்லேலூயா. இயேசு ரத்தம் எவ்வளவு வேலை செய்து பாருங்க. இயேசு கடைசி சொல்றது பரிசுத்த ரத்தங்க. உன் மனைவி பேரு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்து பாருங்க. உன் பாவம், மனைவியின் பாவம், பிள்ளைகளின் பாவம், சமுதாயத்தின் பாவம், சபை விசுவாசிகளின் பாவம், தேவனை உலகத்தை பாதிதா பிசாசு தொடர்ந்தே வர்றான். இப்போ வந்து இன்னைக்கே செய்தி, இந்த செய்தி கேட்கிற போயிட்டு செய்தி. இயேசு சுசரி, இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டிட்டே இரு. தீவிரத்தோட செய். வேகமான போ, ஜனங்களுக்கு போ, சுவிசேஷ அறிவி. ஒரு 4 பேருக்கு, 10 பேருக்கு, ஒரு 100 பேருக்கு, ஒரு 1000 பேருக்கு ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான். சமுதாயத்துல, பட்டணத்துல, தேசத்துல 1,00,000 பேருக்கு இயேசு சரியேசு தேவன் தனக்கு ஆதாம் மத்திய பசுத்தாய் ஒரு காரியம் மாற்றி விட்டு தேவதை காப்பாற்றிடுவாங்க. தாங்க ஓடியும் இயேசு சொல்றாரு மத்திய 28 படிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளில் சீஷராகி பிதா குமார் பசுத்தாவினால் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தில் முடிவு பண்ண சகல நாட்கள் அவங்களோடு கூட சீசர் சொல்றாரு. அந்த 12 சீசர்கள் மூலமா தான் உலகத்துல எல்லாம் சுவிசேஷம் பிரசாரப்பட்டப்பட்டது. எத்தனையோ பேர் ஆபத்துக்கு, பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கு தப்பி வைக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள். ஜீவ மார்க்கத்தை போதியுங்கள். ஜீவ ரத்தத்தை கொடுங்க. தேவி நீதிட்டு உயிர்த்தல் பாவம் மண்டிவிட்டு நித்திய ஜீவன். நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கு நாளிலே பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான். இந்த ஆகாயின் புறஜாதி, இந்த ஆகாகியன் புறஜாதி இந்த யூத குலத்து மேல பகையும் பொறாமையும் கொண்டு அவங்களை சங்காரம் பண்ண துடிக்கிறாங்க. ஒரு மனுஷன் மூலமா தான் பிசாசு கிரியை அழிக்கவும் கொள்ள வரான். உங்களுக்கு கூட யாரோ விரோதிகள், பகைகள், பயந்தர்கள். அவர் இயேசு ரத்தத்தை மத்தியசமா கொடுங்க. காரியம் வாய்க்காது. அல்லேலூயா. நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் கர்த்தருடைய நாமத்தினாலே போங்க கோலியாத்துக்கு. அது 2 கால் மனுஷனா இருக்கலாம், 2 கால் பிசாசா இருக்கலாம், அது பாதாளமா இருக்கலாம், அது பூலோகத்தில் இருக்கிற சக்திகளா இருக்கும். பரலோகம், பூலோகம், பாதாளம். இயேசு ஜீவன் பரிமிதனை கொடுத்தார். இயேசு கல்வாரில். அல்லேலூயா. காரியம் மாறுதல் 3ஆம் நாள் உயிரோடு கூட வந்து நின்றார். தேவதூதன் வந்தார். இந்த இயேசு சிலுவையில் ரத்தத்தை கொடுத்தார். ஜீவ ரத்தத்தை கைவிட்ட பிதாவே உடைய ஆவித்து ஜீவனை கொடுத்தார். ஈட்டால் கூட ஜீவ சரஜி ஆதாம் முழுவதும் காரியம் மாறும். வானத்தோடு பசுத்தாவின் சாவுக்கு பசுத்தா தேவத்தோடு வந்து வானத்தோடு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கல்வாரி சிலுவை உம்முடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை இயேசு சிலுவை நாம் அவர்கள் தேவனுடைய நீதியாகும். பாவம் மரியாதை நமக்காக பாவமாக 2:5:21 கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமான சாபமானார். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்ட உன்ன போல என்ன போல ஆகி ஒரு மாதிரி காட்டார். ஆதாமுக்குள்ள பிறந்த மனுஷா, ஆதாமின் பாவத்தை நான் ஏத்துக்கிறேன். அக்கிரமத்துக்கு சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, பாதாளத்தை என்ன பண்ணார் இயேசு? காரியம் மாதிரி 3 நாள்ல முடியுது. இயேசுக்கு ஜீவ ரத்தம். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகார பிதாவிய படுகையில் ஆவியுத்தி ஜீவ ரத்தம் கொடுக்கிறாரு. ஈட்டியால் கொடுத்தோம் அதே ஜீவ ரத்தம். ஆதாம் முழுவதும் இயேசு சாமிட மத்தியமா கொடுக்கிறாரு. பரலோகத்துக்கு
பிதாவே இப்படி ஆவிச்சு ஜீவ ஈட்டால் குத்துற ஆதாம் முழு உலகம் பாதாளத்துக்கு போய் அங்கே இயேசு ஜீவன் 3 லோகத்துக்கு இயேசு ஜீவன் பருவத்தை கூட 3 நாள் பாவத்திலிருந்து மரத்திலிருந்து பசுத்தாவை தேவத்தில் வந்து காரியம் மாதலாய் முடிந்து விட்டது. இதுதாங்க சுவிசேஷம். இயேசு நாமத்தில் வானோர் பூலோகத்தோர் பூமிக்கால் முழங்கால் ஆகும் முடங்கும். வானோர் பூதலத்தோர் பூமிக்கால் முழங்கால் ஆகும். பூமிக்கிற பாதாளம். இயேசு இயேசு சாப்பிட வாங்க வாய்னாலும் மனைவி பேர் சொல்லி உன் பிள்ளைங்க பேர் சொல்லி ஒரு சமுதாயத்துக்கு ஒவ்வொரு பேரும் சொல்லி மத்தியசமா கொடுக்க கண்டு காரியம் மாதலாய் முடியும். ஆபத்துக்கு பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு நீ தப்பி வைக்கப்படுவாய். அல்லேலூயா. அதனால் ஆண்டவராக இயேசு மத்திய லூக்காய் எந்த ஊழியத்தை மத்திய எங்க பார்த்தாலும் திருட்டு முடவர்கள் செவிடர்கள் 38 வியாதியத்தை வியாதியில சாப்பிடும். நல்ல மேய்ப்பு தன்னோடு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவனத்தை தேவன் தனக்கு மத்தியஸ்தம் உன்னை பசுத்தாய் வருது. உடனே ஈலிங்க பாதுகாக்கப்படுறாங்க. அது தீவிரமா செய்யறாரு. இயேசு சோம்பேறியா இல்லைங்க. இயேசு ஓடி எங்க பார்த்தாலும் 3.5 வருஷம் ஊழியத்துல தீவிரமா போறாரு. வேகமான ஓட்டங்களும் கோவேரி கழுத்துகளும். அதெல்லாம் படிங்க. எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த சட்டத்தை எப்படி பாஸ் பண்றாங்க பாருங்க. கல்வார் சில்ல நிறைவேற்றின சட்டத்தை சோம்பேறிய நாடு தெரியல ஊடு தெரியல ஆசீர்வாத தெரியல இப்படி பேசிட்டு கூட ஊழிக்கார விசுவாசின்னு பேர் வச்சுக்கிட்டு இயேசு சரி பாவத்துக்கு பரிகாரம் சாபத்துக்கு பரிகாரம் மரணத்துக்கு இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு மத்தியத்துவம் கொடுத்து ஜனங்களை காப்பாற்ற வேலையை பார்க்கணும். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 14. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுகுகள் மேலும் ஏறின அஞ்சர்காரர்னா ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. அந்த ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரபில் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போது மொர்தெகாய் இளநீளமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடையும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்தில் புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. வாழ்க்கை ஆர்ப்பரித்து மகிழ்ந்தான். அங்க படிச்ச 3ஆம் அதிகாரம் சூசான் நகரம் கலங்கி போச்சு. ஆமான் போட்ட சரித்திரத்துல இங்க எஸ்தர் ராஜாத்தை ஜெபித்து காரியத்தை மாற்றி முடியாது. சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது. உன்னுடைய வாழ்க்கையை ஆர்ப்பரிப்பார்கள். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம் தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தல தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தீங்கன்னா உன் காரியம் ஆர்ப்பரிப்பார்கள். மகிழ்ந்ததுன்னு சொல்லப்படுது. மொர்தெகாய் என்ன பண்ணனா அப்போது மொர்தெகாய் இளநீளமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கலிப்பும் கனமும் உண்டாயிற்று. அல்லேலூயா. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் கலிப்பும் விருந்து கொண்டாடுதலும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களுக்கு பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். எஸ்தர் 8ஆம் அதிகாரம். அநேகர் உங்கள் மூலமா யூத மார்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளா மாறும். இயேசு ஏற்றுக்கொள்ள ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வாங்க. கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு எஸ்தர் ராஜா ஜெபித்த ஜெபம் பாருங்க. அநேகர் 127 நாடுகள்ல இந்திய தேசம் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார். எஸ்தர் பண்ண ஜெபம் அவ்வளவு கருத்தான ஜெபங்க. கெஞ்சுகிற மண்டாடு கூத்து இப்படி பாரம்பரிய ஜெபத்தை இல்ல. பாவத்துக்கு பரிகாரம் சாபத்துக்கு பரிகாரம் மரணத்துக்கு பரிகாரம் உம்முடைய நாமும் உம்முடைய விருந்திலே திராட்சசம் பரிமாறப்படுகிறேன். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. 8ஆம் நாள் விருந்திலே ராஜா தியாகி எஸ்தருடனே விருந்து உண்ண ராஜா ஆமான் வந்தபோது 2ஆம் நாள் விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தர் ராஜாத்தை உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அது கொடுக்கப்படும். அப்பொழுது ராஜாத்தி ஆகிய எஸ்தர் பிரதித்திரமா ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமா என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. கட்டளையிட்டானா இல்லையா? காரியத்தை மாற்றி அமைத்து தான் ஆகணும். இயேசு ரத்தத்துக்கு ஆமானாந்து ஆகாஸ்வர அடங்கித்தான் ஆக வேண்டும். பிசாசா இருந்தாலும் சரி பரலோகமோ பூலோகமோ பாதாளமோ இயேசு 6 லிட்டர் ரத்தத்தை தேவன் தனக்குள்ள அடங்குங்க. அட்ட சராசரமோ காரியமே மாற்றி முடிஞ்சுங்க. இது எஸ்தருக்கு தெரிந்திருந்ததுங்க. இயேசு சரி அவர் ஜீவன்க நன்மை தீமறியத்துக்கு ஜீவத்தான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கணும். பேஸ்புக்ல போங்க துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க துளசிராமன் தாமஸ் சர்ச் ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப்ல ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை கடைசி கால யூடியூப்ல பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. யூத குலம் ஆர்ப்பரித்தது. சூசான் நகர் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. எஸ்தர் செய்த ஜெபத்துல என்ன ஜெபம்? நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய பரமண்டலுக்கு பிதாவே உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சத்தம். அது இயேசு ரத்தம் தான். உன் மனைவி பேர் சொல்லி உன் பிள்ளைங்க பேர் சொல்லி உன் சொந்த பந்தங்க பேர் தூரத்தில் உங்க தாய் தாக்கம் இருக்கலாம் உங்க பிள்ளைங்க இருக்கலாம்
உங்க வாலிப தூரத்தில் வேலை செய்யலாம். தலைமையில் நல்ல மேய்ப்பு நாடுகளுக்கு ஜீவனையே தேவன் தனக்கு உங்களுக்கு மத்தியஸ்தமாக கொடுங்க. காரியம் மாறலாம், பாதுகாக்கப்படுவார்கள். ஏசு இங்க சொல்றா, தூரத்தில் அற்புதம் நடக்குது. மத்திய மாற்று யோவான் எங்கு சுற்றி தீர்றாரு, எங்கு சுற்றி செஞ்சு என்ன பண்ணாரு? அவனே நல்ல மேய்ப்பு தன் நாடுக்கு ஜீவனத்தை. அதான் பாவத்துக்கு பரிகாரம். அது அவன் பேர் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை உடனே காரியமான பசுத்தாய் வந்து அவன் பாதுகாக்கிறார். இல்லையா? இதுல வந்து இயேசு செய்த அற்புதங்கள் 44 அற்புதம் சொல்லப்பட்டிருக்குது. இதை சுருக்கமா நான் வாசிக்கிறேன். மத்திய மாட்டு லூக்கா யோவான்ல காரியம் எப்படி மாறுது? தொழில்நோயாளி சுத்தமாகுது, 120 வேலைக்கான சுகமடைதல், பேதுருமாவின் ஜுரம் நீங்குதல், அசுத்தாய் பிடித்து அநேகர் விடுதியாக, அவர் திமிர்வாதக்காரர் சுகமடைதல், சூமினகை சுகமடைதல், நாயின் ஒரு விதையை உயிர்த்தெய்தல், காற்றை கடலில் அழுத்தல். இதெல்லாம் பிசாசு போட்ட திட்டங்கள் எல்லாம் இயேசு குறுக்கிட்டு காரியம் மாற்றி அமைத்து அவங்களை பாதுகாக்கிறார். பிசாசு பிடித்து இந்த அநேகர் விடுதலாக்கப்படுதல், எவருவின் மகள் உயிர்த்தெய்தல், அப்புறம் பெரும்பாடுள்ள பெண் சுகமடைதல், பார்வையற்ற இருவர் பார்வை பெற்றுக்கொள், பிசாசு பிடித்த ஊமையர்கள் சுகமடைதல், வியாதியஸ்தர்கள் நீங்க சுகமடைதல், அசுத்தாவி பிடித்து பார்க்கவும் பேசவும் முடியாதவர்கள் சுகம் பெறுதல், சில நோயாளிகள் சுகமடைதல், ராஜாவின் மனுஷர் சுகமாகுதல், அப்புறம் 5000 பேர் குணமளித்தல், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடைய சுகமளித்தல், காணானிய பெண்ணின் மகள் சுகமாகுதல், கொன்னை வாயுடைய காது கேளால் சுகமடைதல், பார்வையற்றோர் பார்வை பெறுதல், அநேகரை சுகமாக்கினார், ஊமையான ஆவி பிடித்தவர் சுகம் பெறுதல், அப்புறம் அநேகரை சுகமாக்கினார், இரு பார்வையற்றவர் சுகமடைதல், பார்வையற்றவர் சப்பானிகள் சுகம் பெறுதல், கூனி சுகமடைதல், நீர்க்கோவை வியாதியுள்ள சுகமடைதல், 10 தொழில்நோயாளிகள் சுகம் பெறுதல், 38 வருஷமாய் வியாதி சுகம் பெறுதல். இப்படி இவங்க எல்லாம் பிசாசு இவங்க வாழ்க்கையில் வந்து பாவங்களை சாபங்களை வியாதிகள் வருவே தரித்திட்டு போட்டு ஆதாம் மூலமா இயேசு இவர்கள் எல்லாம் சந்தித்து இவன் பேர் சொல்லி திருவிருந்து பரிமாறுது. ராஜாத்தி யூத குலத்துக்காக விருந்திலே திராட்சரசம் பரிமாறு. யாருக்கு? ஆகாச ராஜாக்கு, ஆமானுக்கு. 2 கால் பிசாசு, டைரக்ட் பிசாசு, பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு பாதாளத்துக்கு. ஒரு காரியமா யூத குலத்தையே காப்பாற்றுற போல இந்த 44 மத்திய மாட்டு லூக்கா 44 சந்திப்புல மக்களை இயேசு சந்தித்து உம்முடைய நாமும் உம்முடைய ராஜா தேவன் தனக்கு மத்தியஸ்தமாக அவங்க வாழ்க்கையின் அழிவு நாசம் மாற்றி அமைக்கிறார். இனி பாவம் செய்யாது, இனி அதிக ஜீவ தேவநீதியிலே கிறிஸ்துக்குள்ளே வாழி அதை தேவன் தனக்கு ஊழியர் வாய்நாள வெளிப்படுத்து பரலோக ராஜ்யத்தை பூமியில பரலோகத்துக்கு போய் சேருவாய் சொல்லிட்டு போனார். அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் சொல்லிக்கிறார். அதனால்தான் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்க பிரியமான. ஏசு எங்க குறுக்கிட்டாரோ விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையிலே அவர் மரணத்தை ஜெயமாக இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார். ஏசா 25 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அல்லேலூயா. பாவத்தை ஜெயமாக விழுங்குவார். சாபத்தை, தரித்திர, வியாதி, வர்ம, கிறிஸ்து தேவ நீதித்து உயிர்த்தல தேவன் தனக்கு முழு உலகம் கொடுங்க, இடைவிடாம கொடுங்க, எக்காலத்துக்கும் எந்நேரம் கொடுங்க, வாழ்நாள் எல்லாம் கொடுங்க, காரியம் மாதுளாய முடியும். ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற தாவே. பயப்படாதே, கலங்காத, தீயாதி ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறாய். நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கினாலே ஷாகவே ஷாவாய். பாவத்தின் சம்பளம் மரணம் உன் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தலையெழுத்தை மாற்றினா இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான். இந்த அப்பத்தை திராட்சரசம் பானம் பண்ணவே அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் வெளிப்படுத்திட்டே இருக்கணும். காரியத்தை மாட்டினே ஒவ்வொரு நாளும் பிசாசு கிரியை செய்யறான். திருடமும் கொள்ளவும் அழிக்க வருகிறான்னு வேறுன்றுக்கும் வரான். யோபு புத்தகத்துல நீ பூமி எங்கும் உலாவி சுற்றி வரானா. யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஆமா, ஒரு சன்மார்க்கன் கவனம் வச்சுட்டான். அதனால அவன் வாழ்க்கையில் பிசாசு உள்ள புது அழிவு நாசமோஸ்தெல்லாம் உண்டு பண்ணிட்டான். 10 பிள்ளைக்கு செத்துட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. கடைசியில ஜீவ மார்க்கனா மாறினான். கட்சியில ஏந்து போனதெல்லாம் ரிட்டர்டையா வருது. அல்லேலூயா. சன்மார்க்கனா யாரு? துன்மார்க்கனா? நன்மை தீமை, நன்மார்க்க துன்மார்க்கன் பிசாசுக்கு வழங்க வச்சிடும். அப்ப என்னதான் ஜீவ மார்க்கனா இருக்கணும். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புச்சுக்குனாலே ஷாகவே பிசாசு வழங்க வச்சிடும். கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அந்த கிறிஸ்து ஜீவ விருச்சத்துக்கு ஜீவமாக தேவ நீதி உயிர்த்ததல். அதை தேவன் தனக்கு முழு உலகத்துல பசுத்தாவை வகை தேடி வருவார். தேவத்தோடு ஒரு காரியம் மாற்றி அமைக்கப்படும். நீ சரித்திரம் படைப்பாய். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து வெளியாக்கப்படுவாய். அதான் இயேசுவே வழி, இயேசுவே சத்துவம், இயேசுவே ஜீவன். இயேசுக்கு பேரு ஜீவன். ஜீவனை வெத்து இயேசு சாமட வாக்குத்தத்தனாகுது. இயேசு ஜீவ வார்த்தை. நன்மை தீமை அறியத்தக்க கிடையாது. இயேசு நன்மை தீமை அறியத்தக்க வட்டத்தினா ஆதாம் போட்ட சட்டம் நிறைவேறும். பாவத்தின் சம்பளம் மரணம் நிறைவேறும். அதுதான் கடைசியாக இயேசு வந்து ராஜா விருந்திலே திராட்சை கல்வாற்ற ஜீவ ரத்தத்தை கொடுத்த ஊம்பேர் சொல்லி தேவன் தனக்கு மத்தியசமா இந்த சுவிசேஷ வேகமான ஓட்டங்கள் கோவிலுக்கு தீவிரமாய் போய் பிரசாதம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடும். புறப்பட்டு போங்க, பூமி எங்க போங்க, உலகம் எங்க சகல ஜாதி சீசர் பிதாக்குமார் பசு நான் சாணம் கொடுத்துட்டாரு.
பாவத்துக்கு மறுத்து தேவ நீதிக்கு பிழைங்க, கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறங்க. அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு மத்தியஸ்தம், மனைவி, பிள்ளைங்க, பட்டணம், தேசம், சபை விஷயம் இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அதே நாளிலே தானே ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷுக்கும் அதே நாளிலே தேவனாய் கர்த்தர் வந்தார். நீ அந்த கனியை புஷுக்கும் அதே நாளிலே சாகவே சாவாங்க. எந்த நேரத்துல சாவு இருக்குது, பாவம், சாபம், மரணம், தரித்திரம் இருக்குது. ஆனால் தான் எந்த நேரம் இயேசு ஜீவன் பரிபூரண தேவன் தனக்கு ஆதாம் முழு மத்தியஸ்தமாய் பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு பாதாள் இயேசு சார் இயேசு சாவன பரலோக ராஜ்யம் தேவ நீதி உயிர்த்தேன் பாவம் மட்டும் நித்திய ஜீவன். என் மனைவி பேசு, பிள்ளைக்கு பேசு, குடும்பத்தார் பேசு, உங்க இடைத்தார் பேசு. தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு இடைவிடாம கொடுக்க பாவன்ட்டு மரணம் நீ காரியம் வாதலாய் முடிந்தது அதே நாளிலே. அல்லேலூயா. யூதகுலம் காப்பாற்ற சூசானங்கள் ஆர்ப்பரித்தது, மகிழ்ந்தது. எஸ்ஸர் பேர் கொடி கட்டி பறந்தது. உன்னுடைய பேர் கொடி கட்டி பறக்கும். பசுதாவே, இந்த அருமையான நாள் எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைகள் நன்றி செலுத்துக்க தாவே. பயப்படாத, கலங்காது, திகையாது. எஸ்ஸர் தாய் தகப்பனில் அனாத பெண்ணு நன்றா ஜெபிக்க தெரிஞ்சுக்கிட்டா. அவர் சொல்றா, விருந்திலே திராட்சரசம் பருவது, இதுவே என்னுடைய விண்ணப்பம் வேணும். எஸ்ஸர் 5ஆம் அதிகாரத்துக்குள்ள வாசித்து பாருங்க. விருந்திலே திராட்சரசம் பரிமாறுதான் நான் விண்ணப்பம் ஜெபன்றார். இயேசு ரத்தத்தை கடைசி தேவன் தனக்கு மத்தியசமா கொடுக்குதான் விண்ணப்பம். அங்க போய் கெஞ்சுகிறோம், மண்டாடு, தாறுமையா வாங்க, இப்படி போனாங்க, சங்காரம் ஆகிட்டே இருக்கோம். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பிறகு இயேசு ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் மத்தியசம் கொடுத்த எல்லா கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசமோசம், கடைசி காலத்து கொள்ளை நோய்களும், பஞ்சங்களும், கொரோனா, ஆபத்து, விபத்து, நாசமோசம் நடக்கிறது கடைசி காலத்துல இயேசுவை சொந்த ரட்சகர் இயேசு சரிய சத்திய ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை படி, இயேசுவை சத்தியம், இயேசுவை என் பிதா ஜீவனோட குமாரன் ஜீவனோட அருள் செய்திருக்கிறார். ஆவியான ஜீவனுடையவன். வேதத்தில் காணும் பாத்திரம் இயேசுவை போட்டு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு பலிபீடம் பைதட்டு தேவன் தனக்கு கொடுத்தாங்க. அவங்கள ஆசீர்வாதமா இருந்தாங்க. அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தில் சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி அவர் இயேசு சரிய இயேசு அவனோட வாக்கு தத்துவம். தேவன் தனக்கு ஆதாம் மூடு வாயினால் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பேன். கத்தார், குடும்பத்தார், இடத்தார், தேசத்தார் இடைவிடாம எக்காலத்தில் என் நேரத்திலும் அவருடைய ஜெபித்து கொண்டே இருப்பேன். இயேசு சரி இயேசு யாரை பார்த்தாலும் எவரோ ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான். சொந்த பந்து, குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார், பட்டணத்தார், சோழவர், வடார்காடு, தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா, வடகரம், முழு உலகம், வானத்துக்கு பூமியுமே எல்லோரும் ஆதாமுக்குள்ள பிறந்தாங்க. எல்லோரும் பாவம் தேவ மகிமைட்டு போயிட்டாங்க. பாவங்களும், சாபங்களும், மரணங்களும், தரித்திரம், வியாதிகளும், கொள்ளை நோய், தீவிரமா திருடவும் கொள்ளும் அழிக்கதான் காரணம் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா பரிபூர்ண போன வந்து என்ன இயேசு இயேசு சாமோட வாக்கு தத்தங்களை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு மத்தியஸ்தமா கொடுத்து பாவம் மனத்தில் விடுதலையாக்கி ஜனங்களை 100 பேர், 1000 பேர், லட்சம் பேர் இயேசு தேவன் தனக்கு மத்தியஸ்தமா கொடுத்து அதை விடுதலையாக்க ஊழியத்தை செய்ய இந்த செய்திக்காக ஒவ்வொரு பயன்படுத்தபடி ஜெபிக்க தாவே. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க தாவே. பயப்படாத, கலங்காத, திகையாதே. இயேசு உனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். கல்வாற்றிலே ஜீவசர ஜீவரத்தை ஜீவ வாக்கு ஜீவனுள்ள வாக்குத்தத்தை எல்லா ஜீவ வாக்கு ஆதி அவள் வெறுவு ஜீவசர ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவ பூமி ஜீவ ஐஸ்வர்யம் தேவநீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யம் இயேசு சாமட தேவன்பு தேவநீதி சமாதானம் சந்தோஷம் எல்லாம் இயேசு ஜீவனுக்குள்ளே இருக்குது. ஜீவசர ஜீவரத்தை ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் ஜீவ வார்த்தை ஏன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாமும் மூடு உலகத்து காரியம் மாறுவாய் முடியும். பசுதா தேவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள். கர்த்தர் இந்த செய்தியின்படி அப்படி ஒவ்வொரு ஆஸ்வதிப்பீராக பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தில் இருக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ். என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த பகுதியில் எங்கள் சபை நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் 6 நடக்குது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. ஏராளம் செய்திகள் கொடுக்கப்பட்டது. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணி குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தம் நிச்சயமாய் அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதி. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். மாபெரும் வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்வீர்கள். கடைசி நாள் ஏபில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்திலே இந்த செய்தி மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். காணிக்கை செலுத்த விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் டிஎன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 0003131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பே பண்ண என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. இந்த செய்தி 10/8/2021 அன்று பரிபூர்ண ஜீவன் சபையிலே கொடுக்கப்பட்டது. சோழர் பகுதியில் இந்த செய்தியில் என்னோடு உதயாந்தி என் மனைவி மேசி தாமஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே.
இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆதாமுக்குள் இருந்தா பாவம் சாபம் மரணம் தொடர்ந்தே சேர்க்கிறீ அஞ்ச காரணம் போறேன். தீவிரமா ஒரு சாபம் பாவம் வியாதி வறுமை தரித்திரம். நீ கிறிஸ்துக்குள் மறுபடி காரியம் மாதிரி தீவிரமா ஆசீர்வாதம் வெற்றி ஜெயம் ஆர்ப்பரிப்பு உனக்கு உண்டாகும். இதுதான் விஷயம். நன்மை தீமறியத்தக்க நன்மார்க்கு துன்மார்க்கு மைண்ட் செட்டப் பண்ணிட்ட ஒரு ஆவி உலகத்துல இருந்து அசுத்தாவிகள் வியாதிகள் வறுமை தரித்திரம் கொள்ளை நோய் தீவிரமா வருது. உன்னை அழிக்கவும் நிர்மூலமாக்கும். கிறிஸ்துக்குள்ள இயேசு சாமட வாக்குத்தத்தங்களை பிதா குமார் பசுத்தாக ஆதாமது முழுவதுக்கு பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு பாதாளத்துக்கு இயேசு ஜீவன் இயேசு கொடுத்தாங்க. பசுத்தாவை தேவதை தீவிரமா வராங்க. ஆர்ப்பரிப்புதல் உண்டாகும். காரியம் மாதலாய் யூத குலத்துக்கு கலிப்பும் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் உண்டானது போல உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில் உண்டாகும். உன் குடும்பத்திலே ஒவ்வொருக்கும் சமுதாயத்தில் பட்டணத்தை யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறாயோ கருத்தாய் அவர்களுக்கெல்லாம் உண்டாகும். கற்று இந்த வார்த்தையின்படி கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராங்க. குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த நிமித்தம் நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். பேஸ்புக் யூடியூப்ல போய் துளசிராம தாமஸ் சர்ச் பண்ணி ALC யூடியூப்ல அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்த 100 ஜீவ மார்க்கத்தை போதித்து எங்களுக்கு கேட்டு ஏற்பட்ட சத்தியங்கள் கடைசி நாள் ஈப்பில் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்த வேண்டுமானால் உங்களுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.